நீங்களாம் பண்ணிட்டீங்க, நான் திரும்ப இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. கிளச்சு பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான். அது நிமிஷம் ஹேண்ட் பிரேக் மட்டும் நேராக மேலே இல்லைங்க, அவ்வளோதான். மறுபடியும் ரொட்டேட் பண்ணிட்டு கீழே திருப்பினா இருக்கு, அவ்வளோதான். மேடம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாங்க, சரியாக இருக்கும். 5 வேல் இருக்கேன், போகலாம். சரி ரைட். ஓகே, சரி ரைட். ஓகே, சிக்கன் நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் பார்த்து யார் வராங்க வரலன்னு சொல்லி நம்ம இப்படி ரைட்டில் திருப்பினா தான் அவங்க லெஃப்ட்டு வருவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம அங்கே போனால் தான் அவங்க அந்த சைடு வருவாங்க. நம்ம அதை விட்டுட்டு அவர் போய்கிட்டோம், இன்னொருத்தர் போட்டுன்னு நம்ம அப்படி போகக்கூடாது. சரிங்களா? வெளியே வந்துடலாம் வாங்க. வண்டி போகிற வழி இருக்கா, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அவர் பின்னால் போய் கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும் வச்சுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட்டை யூஸ் பண்ணுங்கள். புரியுதா? வண்டி வெளியே வந்துடுச்சா? பட் நம்ம ஒரு 50 அடிக்கு பின்னால் இருக்கோம். அந்த 50 அடியிலே அந்த முடிவு எடுத்துடணும். இப்போ நம்ம இங்கேருந்து 100 அடிக்கு இருக்கோம். இங்கேருந்து நம்ம எக்ஸைட்டை விட்டுறணும், லைட்டாக பிரேக் பிடிக்கணும், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். அந்த ஃபுல்லாக நடந்து வருது, அந்த பையன் நடந்து வரான். புரியுதுங்களா? இப்போ ஸ்பீடு எவ்வளோ வந்துருக்குங்க? 20. இப்போ 3வது கீட் போடுங்க டக்குன்னு. காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். என்ன ஆகுதுங்க? போயிடுச்சா போலையா? போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? பட் 50 வந்து தான் 5வது கீட் போடணும். இப்போ போட்டுட்டீங்க, பிரச்சனை இல்லை, போங்க. சரிங்களா? சொல்லுங்கண்ணா. அதே தானே. ஓகே, இப்போ இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோங்க. இந்த பஸ்ஸை தாண்டி நிறுத்தணும். பஸ்ஸு போயிட்டாருன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி நிறுத்திக்கலாம். சரிங்களா? இப்படியே லெஃப்ட்டு போகலாம், இப்படியே போகலாம். பிரேக் மிதிச்சிங்கன்னா இங்கே நிற்கும். பிரேக் மிதிக்காமல் விட்டிங்கன்னா அவங்க உட்காந்துருக்க பாருங்க பையன், அவங்ககிட்ட போகணும். சரிங்களா? இப்போ அப்படியே மேல் டைப்பை பிரேக் பிடிங்க. இன்னும் கொஞ்சம் மித பிடிச்சி இப்போ மிதி நின்றோம். தம்பி முரட்டு தூக்க மாட்டிருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட் கீட் போட்டிங்கன்னா அந்த கட்டுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? டோர் நல்லா சத்தங்க போகலாம், அந்த கட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? திருப்பிக்கணும் ஸ்டேரிங்க. மறுபடியும் நம்ம இங்கே திருப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம திருப்பலாமா வேண்டாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு அந்த ஐயனை விட்டுருவோம் பாவம். சரிங்களா? மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. கிளச்சை கால்வாசி திருப்புங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிடக்கூடாது. கிளச்சிலே திரும்ப வண்டி திரும்புதா? மறுபடியும் மாற்றி திருப்புங்க. ஸ்டெடியான அப்படியே பிடிச்சிக்கணும். ஸ்டெடியானதுக்கப்புறம் திருப்பக்கூடாது.
சரிங்களா? பிரேக்கை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். செகண்ட் கியர் போகலாம், போகலாம், போகலாம். ஸ்டீரிங் போட்டு ஆட்டக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், பரபரப்பாகக்கூடாது. சரிங்களா? சரி. போகலாம். ஒரு 2-3 நாளைக்கு இந்த ரோடு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ரிலாக்ஸ் பரவாயில்ல. போயிட்டாரா? நான் ஸ்டேரிங் பிடிச்சனா இழுத்தனா? இழுத்தீங்க. பிடிச்சி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? டக்குன்னு அந்த பஸ்காரை பார்த்துன்னு ஒரு மாதிரி ஆகக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கலாம். மறுபடியும் இப்போ பிரேக்கை விட்டுறோம், கிளச்சிலேருந்து மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக போதும். அப்படியே லைட்டாக அப்படியே போகலாம். மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, லைட்டாக பிரேக். மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சை விட்டு அப்படி போதும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகுது. இப்போ டக்குன்னு எக்ஸிலேட்டர். இன்னும் ஸ்பீடாகணும், இன்னும் பத்தலை, ஸ்பீடு பத்தலை, 20 தாண்டி இப்போ போடுங்க. 3வது கியர் போகலாம். 40 4வது கியர் போகலாம். மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக் தெரியும், எக்ஸிலேட்டர் விட்டுறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம். பட் அங்கே 20 கீழே வராமல் இங்கே கீர் செகண்ட் போடக்கூடாது. சரிங்களா? இங்கே 20 கீழே மீட்ரு வராமல் செகண்ட் கீர் போடக்கூடாது. போகலாம். அது போட்டு சுற்றக்கூடாதுன்னா கரகரன்னு சுற்றினா வண்டி உள்ளே போயிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். பிரேக் விட்டுருங்க, வண்டி போகும். வண்டி மெதுவாக தான் போகுது, அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. வண்டி மெதுவாக ஏறி இறங்க விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏறி இறங்குதான் வண்டி. இப்போ எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம். தேர்ட் கியர். போடுங்க. விழுதானே பார்க்கலாம். விழுந்துருச்சா? ஏன் விழுகலையும் தெரிஞ்சுதா? ஒரு மாதிரி ஆகக்கூடாது கட்டினா. சரி. இப்போ போடுங்க செகண்ட் கியர். பிரேக் விட்டுட்டு கிளச் விட்டிங்கன்னா வண்டி போகும். சரிங்களா? நம்ம 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது செகண்ட் கியர் போடக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும். போதும். விழுந்துருச்சா?
லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு போடுங்க. வண்டி பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சிலேருந்து கால்வாசி காலத்தில் தான் வண்டி போகும். போகுதான் லைட்டாக எக்ஸலேட்டர் வண்டி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு பிரேக் விட்டு கிளச்சு விட்டு வண்டி போகுதான் டக்குன்னு எக்ஸலேட்டர் சரி பிரேக் விட்டுட்டு கிளச்சு விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணோம். வண்டி போயிடுச்சு. கரெக்டாக அவர் வந்துட்டு போகிறாரு. நீங்கள் வாட்டுக்கு போங்க. அவர் பார்த்து ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஏன்னா நம்ம ரோட்டில் போகணும். சுற்றக்கூடாது. நான் ஸ்டேரிங்கை போட்டு நம்ம சந்துக்குள்ளே போகிறோம். சுற்றுறதுக்கு மெயின் ரோட்டில் தானே போயிட்டு இருக்கோம். அதையே சுற்றுறீங்க. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக போயிடுச்சு. செகண்டில் தான் இருக்கும். காலை எடுத்துட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போயிடும். போகலாம். அங்கே போய் திருப்ப முடியாது. அதனால் அந்த கார் பின்னாலே நம்ம போகலாம். அவன் தாண்டி போயில பிரயோஜனமே கிடையாது. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். அழகாக பொத்துனாப்பில் நம்ம ஏரியாவில் திருப்புறோம். திரும்புதான் மாற்றிக்கலாம். சார் வண்டி கொஞ்சம் வரமா போடுங்க சார். போகலாம். ஏன் கடிச்சு விழுந்ததுன்னு தெரிஞ்சுதான். என் காலை விட உங்கள் கால் நீளமாக இருக்குது. என்னங்க அந்த கிளச்சை இடிச்சுட்டு அந்த சைடு கூட போயிடும் உங்கள் கால். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு மெதுவாக நம்ம கண்ட்ரோலில் நம்ம எடுத்து திருப்பலாம். மறுபடி பிரேக்கை விட்டுட்டு ஸ்டடி பண்ணால் வண்டி மறுபடி எக்ஸைட் லைட்டாக தொட்டினா வண்டி போகும். லைட்டாக தொட்டால் போதுங்களா. மறுபடி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். நம்ம ரோட்டில் அழகாக திருப்போம். மெதுவாக பிரேக்கை விட்டுட்டு மறுபடி கிளச்சிலேருந்து காலை எடுத்தால் வண்டி போகும். மெதுவாக திருப்புறோம். சரிங்களா. அதுக்குள்ளே எக்ஸைட்டை மிதிச்சோம்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டடி ஆகணும். போகலாம். எக்ஸைட் போய் மிதிங்க. கிளச்சை விட்டுருங்க. எக்ஸைட் போய் மிதிங்க. டக்குன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க. அந்த பஸ்கார் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்குவார். நம்ம அவரெல்லாம் பார்த்து மண்டையில் நினச்சிக்க வேண்டியதில்லை. இண்டிகேட் ரைட்டில் போட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அந்த டூ வீலர் போய் இப்படி நின்று போனார். அந்த மாதிரி மேலில் இன்னும் கொஞ்சம் கிளச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் மேலில் நிறுத்திட்டீங்க. ஃபஸ்ட் கீர் போட்டுருவோம். கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போவோம். ஆனால் சுற்றி யாரையும் தேடக்கூடாதுன்னா. ஆனால் யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த வண்டி நம்ம தான் ஓட்டுறோம். கிளச்சை கால்வாசி எடுங்க. வண்டி திருப்புங்க. அவங்க வேலைக்கு லட்சம் வேலை இருக்குது. அவர் போய் இந்த கோயிலில் பூஜை பண்ணணும். அவர் போய் நிறைய வேலை செய்யணும். இவர் போய் வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் 1000 வேலை இருக்குது. அவங்க எதுக்குள்ளே ஏன் எக்ஸைட் மிதிக்கிறீங்க? போகலாம். மறுபடி காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போகலாம். எக்ஸைட் மிதிச்சிட்டேவா கீர் மாற்றுவாங்க. ஏன் எதாவது சாயிடுச்சு? டீ சாப்பிட்றீங்களா? வேறு எதாவது செய்யணுமா? காப்பி கீப்பி போகலாம்.
எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கமலேஷ் நம்ம இன்னும் இந்த ரோட்டுக்கு வரல. இல்லைண்ணா. இப்போ திரும்பி வரோம். வரும்போது வரலாம். ஓகே. இந்த இடத்துல தான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூட்டியில் வந்து விழுந்தேன். அப்படியா? இங்கேயா? இந்த இடம் தான் கரெக்டாக. இப்போ என்ன வேலைக்கு போகிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ காலேஜ் முடிச்சுன்னா வேலைக்கு போகணும். நான் பெங்களூரு, ஒரு மாதம் லீவு. அப்படியா? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக அதான் முடிஞ்சு. பிரேக் விட்டுணும். அவ்வளோதான் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கக்கூடாது. விட்டுட்டு காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அவன்கிட்ட சொன்ன தெரியுமா காருக்குள்ள, தம்பி பரபரப்பாக இருக்கணும், இந்த வேலை இந்த இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பின்னால் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 3வது கீர் போகணும். நான் மெயினில் ஃபுல்லாக ஓட்டிட்டு ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பரபரப்புலேயே இருக்கணும். அதான் மெயினில் ஓட்டி ஃபுல்லாக ஓட்டி நான் மறுபடியும் உங்களை மெயின்லேயே கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். நான் தான் இடம் மாற்றி 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 கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் ஓட்டினா தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு மாதிரி ஆகக்கூடாது. எப்போ ஒரே மாதிரி நிதானமாக இருந்துகிட்டே இருக்கும். போகலாம். லெஃப்ட்டில் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட்டில் அந்த சர்ச் தாண்டி செக் போஸ்ட் தாண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா? திருப்பிக்கலாம். நிறுத்திக்கிங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் காலை எடுத்திங்கன்னா அப்படி போகும். பிரேக் விட்டுருங்க. மாற்றிக்கலாம். இந்தம்மா பாவம் மறுபடியும் மாற்றிக்கலாம். சரிங்களா? மாற்றிக்கலாம். அப்படியே பிடிச்சிங்கன்னா வண்டி பின்னாடியே தான் போகும். சரிங்களா? பிரேக் விட்டுருங்க. கிளச்சையும் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் செகண்ட் கீர். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கோம். லெஃப்ட்டில் எடுத்துக்கலாம். லைட்டாக பிரேக் ஃபுல்லாக தம்பி. சந்திரே போகலாமா? நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போடுறேன். சந்திரே போகலாம்.